பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடாதுன்னு எல்லா செய்தியும் வந்துருச்சு. ஆனால் அதிமுகவிலேருந்து அந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்குறாங்க. இங்கே தான் எனக்கு சந்தேகம் வருது. நம்ம யாருக்கும் சார்பானவங்க இல்லை, அரசியல்வாதிகளை புட்டு வைக்கணும். என்னென்ன ஃப்ராடு பண்ணுறாங்க தான் என்னுடைய. நல்ல அரசியல் தமிழ்நாட்டில் வர வேண்டும், நல்லவன் வரணும். ஃப்ராடு பண்ணுறவன், பித்தலாட்டம் பண்ணுறவன் எவனாக இருந்தாலும் மக்களுக்கு தோல்வித்து காட்டும். விஜய் நிற்கிறாருப்பா பெரம்பூரில். விஜய் பெரிய ஆள். எதிர்கட்சிக்காரனா என்னென்னப்பா தெரியுமா? விஜயை தோக்கடிக்கும். பெரம்பூரில் நிற்கிறாரா? தோக்கடிக்கும். கருணாநிதி நின்னார் 80களில். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? அங்கே நல்ல மனுஷங்களை பாரியா. ஒரு டாக்டர் இருக்காருங்க, ஹெச்வி ஆண்டேன்னு. ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு தான் பார்க்குறாரு. மக்கள்கிட்ட நல்ல இது இருக்குது, அவரை போடு. ஏன் கருணாநிதியை தோக்கடிக்கும். எம்ஜிஆர் நின்னார் 80ல். கருணாநிதி சுற்றி வந்தார். அவர் எங்கே நிற்கிறாருன்னு கண்டுபிடியா. எதுக்கு சார்? பலமான கேண்டிடேட்டை போட்டு தோக்கடிக்கணும். அவர் இவங்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு கடைசி நாமினேஷன் 10 நிமிஷம் போடுற வரை நாமினேஷனே போடாமல் கருணாநிதி எங்கெங்கேயோ பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் போய் மதுரை மேற்கில் போய் ஃபைல் பண்ணார். ஏன்னா கருணாநிதி பவர்ஃபுல் ஆளை போட்டு தோக்கடிச்சிடுவாங்க அப்படின்னு. அரசியலில் இதுதான் வாடிக்கை. இப்போ இவர் இருந்தார் ஸ்டாலின். இந்த இவங்க என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா சைதை துரைசாமியை போய் போட்டாங்க, டஃப்பான கேண்டிடேட். இதுதான் அரசியலில் வாடிக்கை. அப்போ விஜய் நிற்கிறாருன்னா அவருக்கு எதிராக பலமான ஆளை போடணுமே. பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்கனாலே இட்டிக்குதை எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு. போன தடவை உதயநிதி சேப்பாக்கில் நிற்கும்போது இதே அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தாங்களே. அப்போ எதுவும் பேசி வச்சுட்டிங்களா? எடப்பாடி நான் நிற்கிற தொகுதியில் வீக்கான ஆளுங்க போடுங்கன்னு பேசி வச்சுட்டிங்களா? பலமான ஆளை தாங்க போடணும். நீ பலமான ஆளை போடு. அவனை எதிர்த்து விஜய் ஜெயிச்சா தான் விஜய்க்கே மரியாதை. ஏப்பா எடப்பாடியில் நீங்கள் கொஞ்சம் வீக்கான ஆள் போடுங்கன்னு எதுவும் பேசிக்கிட்டு நின்று இருந்தீங்கன்னா மக்களிடம் உங்களை போய் நான் அடையாளப்படுத்துவோம். நல்ல நாகரிகமான அரசியலை பண்ணுங்க. உங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டில் தோழிலத்தை காட்டுவோம். இவர் பொன்னார் பிஜேபியில் அந்த இவர் எம்பியில் நிற்கிறார். அப்போ டிடிவி தினகரன் அங்கே போட்டாங்க. அங்கே இந்துக்கள் ஓட்டெல்லாம் ஒரு பக்கம் விழுகும். இந்துக்கள் ஓட்டு பிரியுமேனு பொன்னார் டிடிவியை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் நீங்கள் நிற்காமல் பார்த்துக்கங்க, அப்போ தான் நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவேன். உடனே டிடிவி வாபஸ் வாங்கிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அரசியல்வாதிகளுக்குள் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்.